நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி ஜோதிட ராசி பலனுக்குள் நுழைகிறேன். விநாயகப் பெருமானை போற்றி, வீரநரப்பா போற்றி, குருவை போற்றி. வணக்கம். அன்பான மீனராசிக்கார நேயர்களுக்கு ஆனி மாதம் ராசி பலன்கள் 15/6/2024 சனிக்கிழமையில் ஆனி மாதம் பிறக்கின்றது. ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு குரு பகவான் முயற்சி சாணத்திலேயே சஞ்சரிக்கின்றதும், ருணரோண சத்துரு சாணாதிபதி நட்சத்திர சாரத்திலே புஷ்கர நவாம்சத்திலே தனது ஆட்சி வடிவிலே வலம் வருகின்ற அற்புதமான யோக மாதமாகவும் ஆனி மாதம் என்பது பிறக்க போகின்றது. 2ஆம் இடத்திலே வாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் 9ஆம் இடத்ததிபதியும் ஆட்சி புலத்திலேயும் முயற்சி சாணத்திலே ராசிநாதன் சஞ்சரிக்கின்றதுனாலே 4ஆம் இடத்திலே 4, 7 என்று சொல்லக்கூடிய புத்திகாரகன் புதன் பகவான் ஆட்சி வடிவிலே இருக்கின்றதுனாலேயும் 4ஆம் இடத்திலே மீன ராசிகார நேர்களுக்கு 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் முயற்சி சனாதிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், சூரியன் புதன் சுக்கிரன் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்திலே வழிபட்டு அற்புதமான இந்த கோச்சார கிரகங்கள் நிகழ்வு என்பது ஆனி மாதங்களிலே சூரியன் புதன் சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கை என்பது சுபர்களுடைய சேர்க்கையிலே இந்த 4ஆம் மாதம் 4வது பாதம் மீனராசிக்கார நேர்களுக்கு அற்புதமாக இந்த ஆனி மாதங்களிலே சஞ்சரிக்கின்றது. ஆனாலும் 4ஆம் இடத்திலே அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் முயற்சி சனாதிபதியும் இருக்கின்றார். ஒரு சில தடை தாமதங்கள் அவ்வப்போது இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இதிலே 4ஆம் இடத்திலே 6ஆம் இடத்ததிபதி சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சஞ்சரிக்கிறது என்பது ஒரு சில நேரங்களில் சற்று வாகனங்களிலே பழுதடைதல், தடை தாமதங்கள் அவ்வப்போது இடையூறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள், ஏமாற்றங்கள், தாய்மார்களிடமிருந்து வம்பு வழக்குகள், ஏமாற்றங்கள், தடை தாமதங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சில ஏமாற்றங்களும் மீனராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆனி மாதங்களிலே கிடைக்கின்றது. அனைத்தும் சுபமாக இது ஒரு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி புதன் பகவானும் கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் இவர் புத்திகாரகனாக இருக்கின்ற மாமன்களை பற்றி குறிக்கக்கூடிய அற்புதமான முயற்சி ஸ்தானாதிபதி பலம் பெற்று இருக்கின்றதும், மீன ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதி சனி பகவானும் 12ஆம் இடத்ததிபதியும் ஆட்சி வடிவிலே இங்கே சஞ்சரித்து 2ஆம் இடத்திலே பார்க்கின்றது. குடும்பம் என்பது சற்று பலகீனமாகவும் பேச்சுக்களிலே வாக்குகளிலே கவனம் நிதானமாக இருக்க வேண்டும். இங்கே ஆட்சி வடிவிலே விரயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே வாக்கும் நிதானங்களிலே குடும்பங்களிலே சற்று கவனமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கின்றது. நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனமாகவும், கண்கள் சம்பந்தப்பட்ட இடங்கள் சற்று கவனம் நிதானமாக பார்த்து கொள்ள வேண்டிய நிலையும் இருக்கின்றது. 2ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி வடிவில் இருப்பது இது ஒரு நெருப்பு ராசியாகவும் சர ராசியாகவும் இருக்கின்றது. எதையும் சட்டென்று முடிவெடுக்காமல் பொறுமை நிதானமாக குடும்பங்களிலே வாக்குஸ்தானங்களிலே கையாள வேண்டும். இந்த ஆனி மாதங்களிலே முயற்சி சாணத்திலே ராசிநாதன் இருக்கின்றதுனால் எந்த ஒரு காரியங்களை எடுத்தாலும் அற்புதமாக விளங்கக்கூடியது. சகோதரர்களிடம் இருந்து நல்லதொரு அன்புகள் கொடுக்கின்றது. சகோதரர்களுக்காக ஒரு சில உதவிகளை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நேரமும் இங்கே இருக்கின்றது. 4ஆம் இடம் பலம் பெற்றும் இருக்கின்றதும் ஒரு சில தடை தாமதங்கள் அவ்வப்போது இடையூறுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. 6ஆம் இடத்ததிபதி அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்திலே இருக்கின்றது. சற்று பலமில்லாத அமைப்பு. ஆனாலும் சுபர்களுடைய சேர்க்கையினாலே அற்புதமான ஒரு சில நல்லதொரு மாற்றங்களையும் வீடு, வாகனம், வண்டி, வாகனங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்ட யோகங்கள் இங்கே கிடைக்கப்பெறுகின்றது. 7ஆம் இடத்திலே பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் கேது பகவானும் இங்கே மீன ராசிக்கார நேர்களுக்கு ராசியிலே ராகு பகவான் இருக்கின்றது. 7ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றது. சற்று வலுவில்லாத நிலைமைகள் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் ஏமாற்றங்கள், மன வேதனைகள், தொந்தரவுகள் இருந்தாலும் அந்த வேதனைகளை போக்குகின்றதற்காக ராசிநாதன் முயற்சி சாணத்திலே இருந்து 7ஆம் இடத்தை பார்வையிடுகின்றது. அற்புதமான ஒரு யோகம் என்பது கேதுவின் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. கணவன் மனைவிகளிடம் இருந்து அன்பு, ஆதரவுகள், ஏமாற்றம், தடை தாமதங்கள் இருந்தவர்களுக்கு இனி வருகின்ற இந்த ஆனி மாதங்களிலும் குரு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுடைய 7ஆம் இடத்தில் விழுகின்றதுனாலும் எதிராளி என்று சொல்லக்கூடிய கூட்டாளி, மனைவி, பொது தொழில்கள், சொந்த பந்தங்கள் இவர்களை பற்றி குறிக்கக்கூடிய இடங்களிலே குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக கோச்சார கிரகங்கள் பார்வையிடுகின்ற இந்த அற்புதமான ஆனி மாதம் என்பது சற்று எந்த ஒரு மாற்றங்களிலும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றதும்
லாபஸ்தானத்தை குரு பகவான் இவர் லாபகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை லாபஸ்தானத்திலே விழுகின்றதுனாலேயும் மூத்த சகோதரர்களிடம் இருந்து எதிர்பாராத அன்பு, ஆதரவுகள், உதவிகள் கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு யோகங்களும் கிடைக்க பெறுகின்ற ஒரு யோகமாகவும் இங்கே இருக்கின்றது. வெளியூர் சென்று வருவதற்கும் ஒரு சிலருக்கு ஆன்மீகத்திலே நாட்டம் உள்ளவர்களும் ஆன்மீக ஸ்தலத்துக்கு சென்று வருவதற்கும் நல்லதொரு மாற்றங்கள். மீன ராசிக்கு 10ஆம் இடம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடத்தை பற்றி குறிக்கின்ற இது ஒரு ஆன்மீக ஸ்தலங்களிலே வேலை செய்பவர்களும் ஆன்மீக ஸ்தலங்களிலே வியாபாரம் செய்பவர்களுக்கும் ஹோமம் சம்பந்தப்பட்ட இடங்களிலே நெருப்பு, விளக்கு, தீபம் ஏற்றி வர நல்லதொரு மாற்றங்களையும் அடைகிறார்கள் ஒரு சிலர். இந்த காலபுருஷ தத்துவத்தின் 10வது இடத்திலே இந்த ராசி என்பது 9ஆம் இடத்தை பற்றி குறிக்கின்ற இந்த தொழில் ஸ்தானம் என்பது மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் இடமாக இருக்கின்றது. இது ஒரு ஹோமத்தின் நெருப்பாகவும் மிகவும் இது உபய ராசியாகவும் இருக்கின்றது. ஆண் ராசியாகவும் குரு பகவான் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் ஆட்சி மூலத்திரிகோணம் அடையக்கூடிய ஆண் ராசியாக இருக்கின்றது. அற்புதமான இந்த ராசிகளிலே உங்களுடைய தொழில் வேலை என்பது மிக உயர்ந்த துறைகளிலே உயர்ந்த மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழில் ஸ்தாபனங்களை நிர்வகிக்கக்கூடியவர்களும் இங்கே இருக்கின்றார்கள். உங்களுக்கும் இந்த முயற்சி ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்தை ராசிநாதன் பார்க்கின்றதும் சுகஸ்தானத்திலே சூரியன், புதன், சுக்கிரன் கிரக சேர்க்கை என்பது கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலே ஒரு சிலருக்கு ஒரு சிறு ஏமாற்றம் இருந்தாலும் பலருக்கு நல்லதொரு உயர்வுகளையும் ஆரோக்கியங்களையும் தொழில் மேன்மைகளையும் கொடுக்கின்ற மாதமாக மீனராசிக்கார நேர்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. 2ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி இருக்கின்றது என்பதும் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள் உயர்வுகளை கொடுத்தாலும் ஒரு சிறு தடை தாமதங்கள், பேச்சுகளிலே நிதானமாக இருக்க வேண்டும். வேகமாக அதிகமான கோபங்கள் வருகின்றது. நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் இங்கே இருக்கின்றது. மீன ராசியை பொறுத்தவரையில் குரு பகவானுடைய புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் சனி பகவானுடைய உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதத்திலும் 3 நட்சத்திரத்திலும் 9 நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் மிகவும் அற்புதமாக நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சனி மூலத்திரிகோண வடிவிலே ஆட்சி வடிவிலே இருக்கின்றதுனாலேயும் உங்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. மீனராசியில் 12ஆம் இடத்திலே ராசிநாதன் இருக்கின்றதுனாலேயும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் 4ஆம் இடத்திலே 4, 7 என்று சொல்லக்கூடிய புதன் பகவான், சூரியன், புதன், சுக்கிரன் கிரக சேர்க்கையில் வலுவாக வளம் பெற்று இருக்கின்றதுனாலே வீடு, வாகன, சொத்து, சுகங்கள் அவ்வப்போது ஒரு சிறு தடை தாமதத்தை கொடுத்தாலும் இந்த வீடு, வாகன, சொத்து, சுகம், வண்டி வாகனங்களில் தாய்மார்களிடம் இருந்து நல்லதொரு மாற்றம் உயர்வுகளையும் வீடு வாகனம் இல்லாதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் இங்கே இருக்கின்றது. இந்த 4ஆம் இடத்தில் சுகசானம் பலம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலே தொழில்களிடமிருந்து ஒரு சில வண்டி வாகனங்களை பெறக்கூடிய ஒரு யோகங்களும் இங்கே கிடைக்கின்றது. அடுத்து குரு பகவான் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கும் பூரட்டாதி 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் முயற்சி ஸ்தானத்திலே இருந்து லாபஸ்தானத்தையும் உங்களுடைய 7ஆம் இடத்தையும் கலத்தர ஸ்தானத்தையும் பார்க்கின்ற குருபோட பார்வை என்பது 9ஆம் இடத்தையும் பார்க்கின்றது. மீனராசிக்கார நேர்களுக்கு ஆரோக்கியத்தில் அற்புதமாக இருக்கின்றது. இதுவும் அசுரகுருவின் வீட்டிலே ரிஷபராசியிலே குரு பகவான் இன்று உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கின்றது. ராசிநாதன் பார்க்கின்றதுனா ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றம் உயர்வுகள் கொடுக்கின்றது. படிப்பு துறையில் இருப்பவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்கள். லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்றது. இது ஒரு மூத்த சகோதரிகளை பற்றி குறிக்கக்கூடியது. நாம் எண்ணுகின்ற அபிலாஷைகளையும் பற்றி குறிக்கின்றது. பெரியவர்களை பற்றியும் குறிக்கின்றது. மிகவும் நாம் சம்பாதிக்கின்ற லாபஸ்தானத்தை 11ஆம் இடத்தை பற்றி குறிக்கின்ற ஒரு இடமும் இவர் காரகனாகவும் குரு பகவான் சஞ்சரித்து இந்த 11ஆம் இடத்தை சரராசியாக இருக்கின்ற இது மிகவும் அற்புதமாக லாபங்களை பெறக்கூடிய ஈட்டக்கூடிய ஒரு அற்புத மாதம் என்பது மீன ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது. ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் முயற்சி ஸ்தானம் 7ஆம் இடத்தும் வலுவாக இருக்கின்றது. லாபஸ்தானங்களும் பாக்கியஸ்தானங்களும் இருக்கின்றது. பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்திலே இருந்து 8ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்றதும் குரு பகவானுடைய பார்வை செவ்வாய், சனி பகவான் 3 கிரக சேர்க்கை என்பது 9ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலே உங்களுடைய தகப்பனார்களிடமிருந்து கிடைக்காத ஒரு சில நல்லதொரு உயர்வுகள், மேன்மைகள், சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் சொத்துக்களை குறிக்கக்கூடிய காணி என்று சொல்லக்கூடிய நிலம்புலன்களை குறிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனது சொந்த வீட்டில் ஆட்சி வடிவில் மீன ராசிக்கு 2ஆம் இடத்திலே 2ஆம் இடத்ததிபதி ஆட்சி வடிவிலே இருக்கின்ற இந்த சொத்து சுகங்கள்
கிடைக்கக்கூடிய ஒரு சிலர் நல்லதொரு மாற்றங்களையும் மண்மனை வாங்கக்கூடிய ஒரு யோகங்களும் மீனராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. வெளியூர் சென்று வருவதற்கும் நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்றது. மீன ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் 7ஆம் இடத்திலே இருந்து கேது சந்திரன் இணைவு இருக்கின்ற இந்த ஆனி மாத ராசி பலனில் குரு பகவானுடைய பார்வை என்பது 7ஆம் இடத்திலே 3 கிரக சேர்க்கையும் பரிபூர்ணமாக கிடைக்கின்றதுனாலே வலுவான கூட்டாளிகள் நல்லதொரு சொந்த பந்தங்கள் அற்புதமான யோகங்களை பெறுகின்ற ஆனி மாத ராசி பலன் பிறக்கப் போகின்றது. அதுவும் விரையாதிபதி லாவாதிபதி சனிக்கிழமை நாளிலே இந்த மாதம் என்பது 15/6/2024 சனிக்கிழமையில் பிறக்கின்ற அற்புதமான நல்லதொரு சுபகாரியங்களையும் சுப நிகழ்வுகளை நடத்துவதற்கும் வெளிநாடு சென்று வருவதற்கும் வெளியூர் ஆன்மீக ஸ்தலங்களை சென்று வருவதற்கும் மிகவும் அற்புதமாக மீனராசியில் பிறந்தவர்கள் மிகவும் ஆசிரியராகவும் தொழில்களிலே நல்லதொரு மாற்றம் உயர்வுகளையும் பேச்சாளர்களாகவும் அதிகபட்சம் நல்லதொரு உயர்ந்த மனிதர்களாக சிந்திக்கக்கூடிய நல்லதொரு அற்புத ஆற்றல் படைத்த இந்த மீனராசியிலே பிறந்தவர்கள் அதிக செலவுகளும் இவர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றமும் இருக்கின்றது. மீன ராசி என்பது ஒரு வாத்தியார்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் இது ஒரு குரு பகவானுடைய ராசியாகவும் நல்லதொரு அடுத்தவர்களுக்கு புத்திமதிகளை சொல்லக்கூடிய ஒரு ராசியாகவும் இங்கே இருக்கின்றது. இது ஒரு உபய ராசி, நீர் ராசி. குரு பகவான் இங்கே ஆட்சி மட்டுமடைகிறது. சுக்கிர பகவான் உச்சமடைகிற முயற்சி சாணாதிபதி உச்சமடைகின்ற ஒரு ராசி. ஆனாலும் கலத்திர சாணாதிபதி நீச்சமடைகின்ற ராசியாகவும் இந்த ராசி இருக்கின்றது. இது குரு பகவானுடைய மிக உயர்ந்த ராசியாக இருக்கின்றது. இதிலே யார் ஒருவருக்கு புஷ்கர நவாம்சத்திலே கிரகங்கள் அமைய பெற்று இருக்கின்றதோ அவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் இந்த ராசியிலே கொடுக்கின்றது. அதுவும் புஷ்கர நவாம்சம் என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவானுடைய ராசியிலே அமைய பெற்றவர்கள் மிகவும் அற்புதமான யோக பலன்களை பெறுகின்றார்கள். அதுவும் புஷ்கர நவாம்சம் என்பது குரு பகவானுடைய வீடு தனுசு மீனம், சுக்கிர பகவானுடைய வீடும் ரிஷபம், துலாம் மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற புஷ்கர நவாம்சத்திலே விழுகின்ற சந்திர பகவானுடைய கடகராசியும் புஷ்கர நவாம்சம் கிடைக்க பெற்றவர்களுக்கு மிகவும் அற்புதமான நல்லதொரு பலன்களையும் இங்கே கொடுக்கின்றது. இந்த பலன்கள் என்பது அவரவர் பிறப்பு ஜாதகத்திலே இருக்க வேண்டிய ஒரு அமைப்பாகும். அதிகமான புஷ்கர நவாம்சத்திலே இருக்க பெற்றவர்களுக்கு நல்லதொரு அமைப்புகளை அற்புதமான யோக பலன்களும் கிடைக்கின்றது. ஒரு சிலருக்கு புஷ்கர நவாம்சத்திலே இருந்து கெடுபலன் இருந்தாலும் அது கெடுபலனை கொடுக்காது, நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. அந்த வகையிலே ராசியின் தத்துவங்கள் அதிகமாக இருந்தாலும் ஆனி மாத ராசி பலன்களிலே ஒரு சில செய்திகளை மட்டுமே சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. மீன ராசியை பொறுத்தவரையில் ஆனி மாத பலம் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. 6ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்திலே பலம் பெற்று கேந்திர ஸ்தானத்திலே 10ஆம் இடத்தை பார்க்குற 6 கூடுவர் 10ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலையும் முயற்சி சாணாதிபதி அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலும் சூரியன் புதன் சுக்கிரன் என்பது 7ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை தொழில் மேன்மைகளின் நல்லதொரு மாற்றம் புது தொழில்கள் அமைகின்றதற்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கக்கூடியவர்களுக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் இருக்கின்றது. இங்கே சூரிய பகவான் அரசு கிரகம் என்று சொல்லக்கூடியவர் கேந்திர ஸ்தானத்திலே ஆட்சி வடிவிலே இருக்கக்கூடிய புதனுடைய சேர்க்கையிலேயே சூரியன் புதன் சுக்கிரன் என்பது 4ஆம் இடத்து சுகசானத்திலே வீடு வாகனம் வண்டி சொத்து உங்கள் தாய்மார்களை பற்றி குறிக்கக்கூடிய சாணத்திலே இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்றது. அற்புதமான யோகம் என்பது ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் கிரகங்களின் நகர்வு என்பது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. 2ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகின்றதும் புதன் பகவான் 4ஆம் இடத்திலே பலம் பெற்று இருக்கின்றதும் லாவாதிபதி விரையாதிபதி சனி பகவான் 12ஆம் இடத்திலே ஸ்திர ராசியிலே இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்றதினாலேயும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. செவ்வாயின் 4ஆம் பார்வை என்பது 5ஆம் இடத்திலே விழுகின்றதினாலே பூர்வீகத்திலே சொத்து சுகம் வம்பு வழக்கு அனைத்தும் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதங்களும் ஒரு சிலருக்கு நல்லதொரு நிழல் புலன்கள் அமையக்கூடிய ஒரு மாதமாகவும் பூர்வீகத்திலிருந்து வெற்றிகளை பெறக்கூடிய குலதெய்வத்தின் அருள்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சில யோகங்களும் இங்கே இருக்கின்றது. மீனராசியை பொறுத்தவரை நல்லதொரு மாற்றங்கள் இந்த ஆனி மாத ராசி பலன் என்பது குரு பகவானுடைய முயற்சி சாணத்திலே செஞ்சிருக்கின்றதுனாலே நீங்கள் எடுக்கின்ற அனைத்தும் சுபபோக நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு ஆனி மாத ராசி பலனாக இருக்கின்றது. இது அனைத்தும் எல்லாமே ஒரு பொதுவான ராசி பலன்களில் இருந்து சொல்கிறேன். அவரவர் பிறப்பு ஜாதகத்தை சற்று பக்கத்தில் இருக்கும் சோதிடரை சென்று அணுகி அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ற ஆராய்ந்து நல்லதொரு தீர்வு முடிவுகளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆனி மாத ராசி பலன் மீனராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றம் உயர்வு மேன்மைகள் பெற்று அற்புதமான யோக பலன்களை கொடுக்கப் போகின்றது. நன்றி, வணக்கம்.
என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.